மல்லி. விஜய் ஒரு வழியாக தான் அக்கா பச்சை கேட்டு, நம்ம மல்லியை இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கள் அக்காவை குறை சொல்லிட்டே இருக்க, நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. விஜய், அப்போது நீங்கள் நான் சொல்கிறத கேட்க மாட்டிங்களா? அது மட்டும் இல்லை, நான் வீட்டில் வெளியே போனால் போன்னு சொல்லிடுவீங்களா? அப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல போகிறதில்ல உங்களுக்கு எந்த ஒன்றுமே இல்லையில்ல, உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா விஜய்? மல்லி, போதும் நிப்பாட்டு மல்லி, நீ பேச தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ தயவு செஞ்சு இங்கே கிளம்புவதில்ல அப்படின்னு விஜய் சொல்லவும் மல்லி ஒன்றே ரொம்ப அழுகுறாங்க. அழுதுகிட்டே, சரி விஜய், சத்தியமாக நான் உங்கள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரணும்னு எதிர்பார்க்கல, நீங்களும் பல முறைன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ வேண்டாம் வாய்ப்பு சொல்லுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி உங்கள் மனசார சொல்கிறீங்க, நல்லாவே எனக்கு புரியுது. சரி விஜய், இதுக்கு முன்னாடி நான் இங்கே இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை வெண்பா, என்னை மன்னிச்சு வெண்பா, நான் உனக்காக எவ்வளோ பல்லடிச்சு இங்கே இருந்திருக்கேன், ஆனால் உங்கள் டாடா ஒவ்வொரு முறை என்னை கஷ்டப்படுத்தும் போது என்னால் தாங்கிக்க முடியல வெண்பா, என்னை மன்னிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு மல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. விஜய் உடனே, வெண்பா வா மேலே போகலாம் அப்படின்னு வெண்பா அடிச்சுட்டு விஜய் மேலே போயிறாரு. ராஜு ரஞ்சிதா 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ராஜுமா, எப்படியோ நீங்கள் 2 பிளான் போட்டிங்க, ஒன்று மாமா சொத்தை அடையணும்னு நினச்சிங்க, இன்னொன்று மல்லியை துரத்தணும்னு நினச்சிங்க, ஆனால் அந்த மல்லி இருக்க வரைக்கும் மாமா ஏமாத்துறது கஷ்டம் தானே, நல்ல வேலை மல்லி இன்னைக்கு செம்மையாக பிளான் பண்ணி துரத்துட்டீங்க. ராஜி, இந்த யார் நினச்ச, இந்த ராஜி சாதனாலே கிடையாது, அது இப்போயாச்சும் உனக்கு புரிஞ்சது ரஞ்சி, நான் பிளான் பண்ண மாதிரி அந்த மல்லியை இப்போ வீட்டோடு துரத்திட்டேன், அடுத்தது விஜயோடைய சொத்து தான், அதையும் நான் பிளான் பண்ண மாதிரி சொத்தையும் பிடுங்குவேன், பிடுங்கிட்டு விஜயை என் காலை விழ வைப்பேன், அப்புறம் நான் சொல்கிற எல்லாத்தையும் விஜய் கேட்டு தான் ஆகணும் ரஞ்சி, அப்போது ஒன்று விஜய்க்கு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சு ஒன்று சந்தோஷமாக இருக்க வைப்பேன் ரஞ்சி அப்படின்னு ராஜி ரஞ்சியை பயங்கரமாக உசிப்பற்றி வராங்க. ரஞ்சியும் அப்பா நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம மல்லி அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க ரோட்டில். நம்ம வாழ்க்கையை இப்படி வீணாக போயிடுச்சு, எத்தனை முறை நம்பப்பட்டாலும் நமக்கு புத்தியே வர மாட்டுது. விஜய் அவங்க அக்காவை நம்புறாரு, ஆனால் நம்ப மாட்டாரு. அவங்க அக்கா எவ்வளோ பெரிய சதிக்காரி அப்படின்னு விஜய் எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறாரு தெரியலையே அப்படின்னு அழுதுட்டு போகும்போது கரெக்டாக மல்லிக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்து நிற்கிது. மல்லி அதோட கவனிக்கலை, அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. கார்லேருந்து அரவிந்த் வெளியே வராரு. வெளியே வந்து, மல்லி என்னாச்சு, கார் வந்துட்டுருக்கு, அதோட கவனிக்காமல் இப்படி போயிட்டுருக்கீங்க, ஏன் மல்லி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. மல்லிக்கு எப்போ பிரச்சனைனாலும் கடவுள் மாதிரி நம்ம அரவிந்த் தான் வருவார், இன்றைக்கும் வந்துட்டார். மல்லி ஒன்று அழுகவும் அரவிந்த் ஒன்று, ஐயோ மல்லி அதாதீங்க மல்லி, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன தப்பாக அடிச்சுக்க போகிறாங்க, அதாதீங்க மல்லி அப்படின்னு மல்லி சமாதானப்படுறாரு. காரில் உட்கார வச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது மல்லி அந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் அரவிந்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடைச்ச விஜய் சார் அப்படி பேசினாரு, விடுங்க மல்லி, அவங்க அக்கா அந்தளவுக்கு விஜய் சாரை நம்ப வச்சுருப்பாங்க, அதனால் அவரும் தான் அக்கமில் இருக்கிற பாசத்தில் அப்படி பேசியிருப்பார். அவருக்கு உண்மை புரிஞ்சா அப்போது அவரே பாருங்களேன் என்ன பண்ணுறான்னு தெரியும் உங்களுக்கு. சரி மல்லி விடுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை அரவிந்த், இனி நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், அவங்க அக்கா யாருங்க அப்படிங்கிற உண்மையை அவருக்கு நிரூபிக்காமல் நான் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை. சரி மல்லி, இப்போ என்ன, அவங்க அக்கா யாருன்னு விஜய் சாருக்கு நிரூபிக்கணும், அவ்வளோதானே, நிரூபிச்சிட்டா போச்சு. அதுதான் எப்படி அரவிந்த், எனக்கு என்ன படம்னு தெரியலையே. பெரியம்மா கிட்ட ஒரு பென்ட்ரைவ் வந்துச்சு, அந்த பென்ட்ரைவில் ராஜி அவளே எல்லாத்தையும் சொன்னான், ஆனால் அந்த பென்ட்ரைவையும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பெரியம்மா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க மல்லி, ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? சரி வாங்க முதல்ல போயிட்டு அம்மாவை பார்ப்போம், அப்புறம் மீதி பேசிக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அழைச்சி போகிறாரு அரவிந்த். போயிட்டு இங்கே பெரியம்மா பார்க்குறாங்க. பெரியமாட்ட மல்லி சொல்லிட்டு அழுகுறாங்க. இது மாதிரி நான் சொன்ன எதையுமே நம்பாமல் விஜய் என்ன வீட்டோட துரத்திட்டார் பெரியம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே அன்னப்பொண்ணி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே மல்லி, அழாதீங்க பெரியம்மா, உங்களுக்கு கூட உடம்பு முடியல, இதோட நீங்கள் அழக்கூடாது, என்ன போல பண்ணுறது, உனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே மல்லி சொல்கிறாங்க, ஏன் பெரியம்மா, உங்கள் ஃபோனில் அந்த வீடியோ எடுத்தீங்கல்ல, அதை தானே பென்ட்ரைவில் காப்பி பண்ணீங்க, அப்போ உங்கள் ஃபோனில் அந்த வீடியோ எங்கே பெரியம்மா? தெரியல போல, ஃபோன்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல போல எனக்கு அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. அரவிந்த் உடனே, அம்மா உங்களை யார் அடித்தா தெரியுமா? தெரிலப்பா, கண்டிப்பாக அது ராஜேஸ்வரி ஆளாக தான் இருக்கும். சரி உங்களை எந்த இடத்துல அடித்தான்னு தெரியுமா? தெரியும்ப்பா, அந்த கோர்ட்டு சைடில் ஒரு மாமரம் இருக்கும், அந்த இடத்துல தான். சரி மல்லி, நீங்கள் வேணால் வாங்க, நம்ம போய் தேடி பார்க்கலாம், ஒருவேளை ஃபோன் இருந்துச்சுன்னா நமக்கு லக்கு தானே அப்படின்னு போய் பார்க்குறாங்க. பார்த்ததில் அவங்க அண்ணப்பையோட ஃபோனு ஒரு ஓரமாக கிடக்குது. எடுத்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை. சார்ஜ் போட்டு பார்க்குறாங்க, சார்ஜும் ஏறல. உடனே கல்லில் வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா கடைக்காரன் சொல்கிறான், இது மாதிரி டிஸ்பிளே போயிடுச்சுமா இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மல்லி சொல்கிறாங்க, அண்ணாண்ணே எனக்கு இது ஒரு வீடியோ இருக்குண்ணே, அந்த வீடியோ மட்டும் வேணுண்ணே, ரொம்ப இம்பார்ட்டன்ண்ணே, அர்ஜென்ட்ண்ணே, 20 செலவாலும் பரவாயில்லண்ணே,
எனக்கு அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் காப்பி பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரனும் சரிம்மா அப்படின்னு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு அந்த வீடியோவை காப்பி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தா நம்ம விஜய் அப்போ தான் ஆஃபீஸ் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போகும்போது பார்த்தா நம்ம ராஜி ரஞ்சிதா 2 பேரும் உட்காந்துருக்காங்க. குணசேகரன் வீட்டில் நின்றுருக்காரு. குணசேகரனை பார்த்த விஜய்க்கு ஒரே ஷாக்கு. குணசேகரன் என்ன பண்ணுறீங்க அதுவும் அக்கா கிட்ட அப்படின்னு. மேனேஜர் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை சார் மேடம் தான் வர சொன்னாங்க. விஜய் நான் தான் வர சொன்னேன். ஏன்க்கா என்னாச்சு? இல்லை விஜய் பாவம் நீயே இப்போ தான் ஜெயிலில் வந்திருக்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பல்ல அதான். ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நானும் மேனேஜர் சொல்லிட்டு இருந்தேன். விஜய் நீ வேணா 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க விஜய், நீ ஏன் பாவம் உடம்புக்கு எடுத்துக்கிற, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடு, அப்புறமா பிஸ்னஸை பார்க்கலாம். இல்லைக்கா பரவாயில்லக்கா. விஜய் அக்கா தான் சொல்கிறேன்ல, அக்கா நான் தான் வேண்டாம் பரவாயில்லன்னு சொல்கிறேனே, எதுக்குக்கா நீ அப்படியே பிஸ்னஸை பார்க்கணுன்னு பேர் பார்த்து இல்லை சொத்தையும் அப்படின்னு உன் பேரில் மாற்றிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜு சமஷாக்கா வராங்க. என்ன விஜய் இப்படி பேசுகிற? ஆமாக்கா வேறு எப்படி பேசுறது, அதான் உன் திட்டம். ஏன்க்கா உனக்கு இந்த அல்ப சந்தோஷம் சொல்லு பார்க்கலாம், நான் உன் தம்பி தானே, உனக்கு ஏதாவது வேணும்னா உரிமையாக எனக்கு இது வேணும் விஜய் அப்படின்னு கேட்கலாம்ல. அதை விட்டுட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும், என் சொத்தெல்லாம் அபகரிக்கணும், என் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு ஏன்க்கா அப்படி நினைக்கிற? நான் அப்போது உன்னை அக்காவை நினைக்கிற மாதிரி நீ என்னை தம்பி நினைக்கலையா அப்படின்னு விஜய் கேட்கவும் ராஜுக்கு ஒன்றுமே புரியல. விஜய் என்னடா நீ என்னமோ பேசுகிற, என்ன உன் பொண்டாட்டி மல்லி வந்து திரும்பவும் என்னை பற்றி தப்பாக சொன்னாலா? அதானே பார்த்தேன், இதுதானே நான் அப்பயே சொன்னேன் நான் கிளம்புறேன் இங்கேருந்து முதல்லன்னு. நான் சொன்னால் நான் சொல்கிறது கேட்குற, அவள் சொன்னால் அவள் சொல்கிறது கேட்குற, அப்போ நீ யோசிக்கவே மாட்டியா விஜய்? அதுதான்க்கா நான் பண்ண முட்டாள்தனமே. நீ சொன்ன பார்த்தியா, நீ சொல்லும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் உன்னை நம்பி நான் முட்டாளாக தான் போயிருக்கேன். என்றைக்குமே நீ சொல்கிறத அப்படியே கேட்டுன்னு தவிர அதை யோசித்து பார்த்ததும் இல்லை, விசாரிச்சதும் இல்லை. அந்தளவுக்கு நான் உன்னை என் அம்மா மாதிரி பார்த்தேன், அதான் என் நல்லாவே நீ யூஸ் பண்ணிக்கிட்ட. சி உன்னை போய் நான் நம்பின பார்த்தியா, என் புத்தி செருப்பாக அடிச்சுக்கணும் அப்படின்னு விஜய் சொல்ல, ராஜு ஒன்று விஜய் ஏன்டா இப்பெல்லாம் பேசுகிற, என்னடாச்சு உனக்கு? அக்கா போதும் நிப்பாட்டுக்கா, நீ நடித்த வரைக்கும் போதும், எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. மல்லி வந்து அந்த வீடியோவை காட்டிட்டா. எந்த வீடியோவா சொல்கிற? எந்த வீடியோவா? நீ அன்னப்பொண்ணியை அடித்து போட்டுட்டு எடுத்து வந்து ஒரு பென்ட்ரைவ், அதான் நீ எதுக்கு என்ன இப்படிலாம் பண்ணுற, ஏன் பண்ணுற, உன்னுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு நீயாவே இதே தன்னு அன்னப்பொண்ணி அம்மாட்ட சொன்னியே ஒரு வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தை தான் நான் இன்றைக்கி பார்த்தேன். விஜய் ஏன்க்கா ஷாக் ஆகிற? ஏன் அந்த பெரிய நம்ம போயிட்டு வந்துட்டோமே, எப்படி அவன் பார்த்துருவான்னு யோசிக்கிறியா? அக்கா அந்த அன்னப்பொண்ணியம்மா ஃபோனில் தான் வீடியோ எடுத்தாங்க, அதனால் அந்த ஃபோனில் தான் பென்ட்ரைவுக்கே காப்பி பண்ணாங்க. அந்த பென்ட்ரைவ் தான் நீ பிரிண்ட் பண்ணி தவிர ஃபோன் எடுக்கலை. அந்த ஃபோனுக்கு வீடியோ தான் மல்லி கூட வந்து நீ என்கிட்ட காட்டினான். அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நான் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருந்திருக்கேன் அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் நீ சொல்லும் போதெல்லாம் உன் பேச்சை மரியாதை கொடுத்து அதை நம்பினேன், மதித்தேன். என் பொக்கிஷம், என் தெய்வம் மல்லி, அவளை போய் நான் பல முறை கஷ்டப்படுத்தியிருக்கேன், காயப்படுத்தியிருக்கேன். ஆனால் நீனு அப்படி மல்லியை கஷ்டப்படுத்த வச்சு காயப்படுத்த வச்சு அதில் நீ குளிர் காஞ்சிருக்க, சந்தோஷப்பட்டிருக்க. எப்படியாப்பட்ட ஒரு ஈன பொழப்ப நீ பொழைச்சதா? சி உன்னெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குக்கா. சி உன்னை அக்கான்னு சொல்லக்கூடாது, ஒழுங்குமையாக சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பிடு. நீ இந்த வீட்டுக்குள்ளே என்றைக்கு வந்தியோ அன்றைக்கே எனக்கு சனி ஆரம்பிச்சிது. அன்னிலேருந்து நீ வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரே போராட்டம் மட்டும்தான். சொல்லப்போனால் மல்லி இருந்ததுனால மட்டும்தான் என் வாழ்க்கை தப்பிச்சிருக்கு. இன்றைக்கி மல்லி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், நீ சொல்கிற எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டி என்ன லாஸ்ட்டில் நடுத்தர வைக்க வச்சுருப்பல்ல. ஏன்க்கா அப்படிலாம் பண்ண? இல்லை விஜய் நான் சொல்லிக்கிறேன் விஜய், போதுக்கா, இதுக்கு மேலே நீ சொல்கிற எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. மல்லி சொன்னால, ஏன் நீ சொன்னியே ஒன்று அவள் இருக்கணும் நான் இருக்கணும்ன்று. இந்த வீட்டில் இனிமேல் மல்லி தான் இருப்பா, உனக்கு இனிமேல் இடம் இல்லை. நானாக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்குள்ளே நீ அவங்க கிளம்பிடு, இல்லைனா நான் சொன்னது நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்லவும் இங்கே ராஜுக்கு என்ன பண்ணு தெரில. ராஜு அமைதியாக இருந்துச்சு வெளில போகிறாங்க. பார்த்தா மல்லி வெளியே நிற்கிறாங்க. என்ன ராஜி என்னமோ சவால்லாம் விட்ட, அதை பண்ணிவிட்டு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தியா நீயாவே நீ விட்டு சவாலை தோற்று போயிட்ட. இப்போது நீ வீட்டு வெளியே போகிற, இதே வீட்டுக்கு மகாராணியா நான் உள்ளே போகிறேன். ஓப்பன் சான்ஸ் கட்டுறேன் ராஜி, இனி உன்னால் ஒரு காலமும் இந்த வீட்டுக்குள்ளே வரவும் முடியாது, விஜய்கிட்ட இனிமேல் நீ பேசவும் முடியாது. உன் முகத்தை கிழிச்சிட்டேன், இப்போது கெத்தாக உள்ளே போகிறேன். இதுக்கு தாண்டி கடவுள் அப்பயே சொல்லுவார், அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. இப்படி தான் ஆசைப்பட்டா கடைசியில் நடுத்தர நிற்கணும். போ நடுத்தர போய் நின்று பிச்சை எடு அப்படின்னு ராஜி அசிங்கப்படுத்திட்டு மல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க.